உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, 1 ராஜாக்கள் 17:14, பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். எதுவும் உங்களை விட்டு போகாதுங்க, குறையாதுங்க, கரைஞ்சு போகாது. எதுவுமே உங்கள் கூட தான் இருக்கும், எதுவும் குறையாதுங்க. கவலைப்படாதீங்க. ஏன் நீங்கள் கவலைப்படுறீங்க? நாளைக்காக ஏன் கவலைப்படுறீங்க? நாளைக்கு என்ன தேவையோ தேவன் அதை உங்களுக்கு உருவாக்கி தருவார். இப்போ ஒரு புதிய நாளை உருவாக்கி தருவர் யாருங்க? நம்ம தேவன் தானே. அப்போ ஒரு புதிய நாளை உருவாக்கி தரவர் உங்களுக்கு ஆரோக்கியத்தை உருவாக்கி தரமாட்டாரா? உங்களுக்கு ஒரு நிம்மதியை உருவாக்கி தரமாட்டாரா? உங்களுக்கு ஒரு செழிப்பை உருவாக்கி தரமாட்டாரா? அவர் தான் ஒரு புதிய நாளை உருவாக்கி நம்மளுக்காக தர்றாரு. அப்போனா நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன வேணுமோ அந்த நாளுக்குரியதை அவர் தந்துடுவார். அதனால் பயப்படாதீங்க. குறையாது, எதுவும் உங்களை விட்டு போகாது, கரையாது. பயப்படாதீங்க. என் வாழ்க்கையில் எதுவுமே இல்லாத மாதிரி தோணுது. ஒரு வித பயம் வருது. மனசில் சுத்தமாக சந்தோஷம் இல்லை. என்ன ஆக போதோ அப்படின்னு ஒரு பயம் வருது. கவலைப்படாதீங்க. எதை நோக்கி போயிட்டுருக்கேன் அப்படின்னு வேற கவலையாக இருக்குன்றீங்களே, பயப்படாதீங்க. நீங்கள் ஆசீர்வாதத்தை நோக்கி தான் போயிட்டுருக்கீங்க. நீங்கள் அற்புதத்தை நோக்கி தான் போயிட்டுருக்கீங்க. இப்படி இருந்தால் நான் எப்படி வாழ்கிறதுங்க? மனசு உடஞ்சி போயிடுதுங்கன்றீங்களா? இல்லை. ஏன் தேவன் இந்த விளிம்பில் என்ன நிற்க வச்சிருக்காரு? காலியாகுதுன்ற பயம் வருதே, ஏன் இந்த விளிம்பில் நான் நின்றுட்டுருக்கேன்? ஐயோ, நிம்மதி போயிடுமோ, என்னுடைய ஆரோக்கியம் போயிடுமோ, என்னுடைய செழிப்பு போயிடுமோ அப்படின்னு ஒரு பயம் வருது. இந்த மாதிரி இடத்துல, இந்த லெவலில் ஏன் நான் நிற்கிறேன்னா ஏன் அப்படின்னு கேட்குறீங்களே, அதற்கு காரணம் என்னென்னா, நீங்கள் ஒரு பெரிய அற்புதத்தை பார்ப்பீங்க, அதிசயத்தை பார்ப்பீங்க. ஒரு பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் தேவன் காத்துட்ருக்காரு. இந்த இடத்துல வர்ற வரைக்கும் காத்துட்ருக்காரு. நீங்கள் வந்த உடனே கொடுக்கறதுக்காக. அன்றைக்கு மட்டும் அந்த விதவையின் வீட்டில் அந்த பானையில் மாவு ஃபுல்லாக இருந்துருந்துச்சுன்னா அற்புதம் நடந்திருக்காது, அதிசயம் நடந்திருக்காது. அவளுடைய வீட்டில் கலசத்தில் எண்ணெய் ஃபுல்லாக இருந்திருந்தால் அவளுக்கு அற்புதம் நடந்திருக்காது, அதிசயம் நடந்திருக்காது. அவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை அவள் பார்த்துருக்க மாட்டா. இப்போ புரியுதா எதற்காக இந்த இடத்துல உங்களை நிற்க வச்சுருக்காருன்னு? நீங்கள் தேவனுடைய அற்புதத்தை பார்க்கணும், தேவனுடைய மகிமையை பார்க்கணும், அவர் யாருன்னு நீங்கள் உணரணும்னுக்காக தான் இந்த இடத்துல உங்களை உட்கார வச்சுருக்காரு. பயப்படாதீங்க. இந்த இடம் தேவன் உங்களுக்காக எடுத்துகிட்டு நீங்கள் தேவனை அறிஞ்சிக்கணும்னுக்காக தான் அங்கே நிற்க வச்சுருக்காரு. பயப்படாதீங்க. ஒன்றும் ஆகாதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி, இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க அப்பா. உங்கள் பிள்ளைங்களுக்கு எதுவும் குறையாது, கரையாது. நீங்கள் அற்புதம் செய்து கொடுத்துருவீங்க. பெரிய ஆசீர்வாதத்தை பார்ப்பாங்க. எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை இரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞானஸ்நானம் எடுக்கணும் உங்கள் பிள்ளைங்க. ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. மரண படுக்கைகள் சரியாகுவதாக. ஒரு மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனுஷனை பிடிச்சி நீங்கள் நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிகிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறது? பரலோகத்துக்கு வர்றதுக்கு ஆசைப்படுறோம். அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கு அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்கள் எங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. எந்த ஒரு இமை பொழுது நீங்கள் வருவீங்கன்னு காத்துட்ருக்கோம்ப்பா. இயேசுவை வணங்கி காத்துட்ருக்கோம். சுத்தமாக வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமை பொழுதில் உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மத்திய வானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா. நன்றி அப்பா. சாமி, 1000 வருடம் அரசாட்சியை பார்க்க ஆசைப்படுறோம். 7 வருடம் அந்திகிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க.
எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.